சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதுங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை காமிக்கிறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு போகிறாங்க. அங்கே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா முத்து வரலையான்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அவருக்கு ரெகுலர் ஒரு சவாரி வந்திருக்கு, அதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிஸ்ரா வராரு. மிஸ்ரா பார்த்தீங்கன்னா ஸ்வேதாவுக்கு குட் மார்னிங் சொல்கிறாரு. அவங்களும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரும் போய் உட்கார்றாரு. உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை ஒரு போயம் மாதிரி இங்கிலீஷில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் ஓகே சொல்லிட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மோர் எடுத்துகிட்டு வருவார். உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குல்ல, அதனால உங்கள் எல்லாருக்கும் நான் மோர் சொல்லியிருக்கேன், எல்லாரும் மோர் குடிச்சிட்டு எழுதுங்க அப்படின்றாங்க. அவரும் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாரு. மிஸ்ரா கிட்ட வரும்போது தெரியாமல் பார்த்தீங்கன்னா மிஸ்ரா மேலே கொட்டிடுறாரு. உடனே கொட்டினவர் பார்த்தீங்கன்னா சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வேதாவும் திட்டுறாங்க, ஏன் பார்த்து கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மிஸ்ரா பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் வேணுன்ட்டு எதவா கொட்டுவீங்க, கை ஸ்லிப் ஆயிடுச்சு, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எழுத ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஸ்வேதா பார்த்தீங்கன்னா அவங்க டேபிளில் போய் உக்காந்துட்டு டைரி எடுத்துகிட்டு சாதாரண மனிதர்களை மதிக்கிறவர் கண்டிப்பாக என்னையும் மதிப்பார், இதுக்காக நம்ம மிஸ்ராக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைரியில் பார்த்தீங்கன்னா 10/10 கொடுக்குறாங்க. எல்லாரும் எழுதிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மீனா லைட்டாக இதுக்காக அப்செட் ஆன மாதிரி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ராலாம் எழுதிட்டு பேப்பர் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஒவ்வொருத்தராக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மீனா பார்த்தீங்கன்னா வயிறை பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு மாதிரி வலியில் துடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஸ்வேதா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. என்னன்னு தெரியல, என்னால் முடியல, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு அங்கேயே கீழே உக்காந்துடுறாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவங்கள பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஸ்வேதா கூட அனுப்பி விடுறாங்க. ஸ்வேதா பார்த்தீங்கன்னா சீதா வேலை செய்கிற அதே ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா மீனாவை கூட்டிகிட்டு வராங்க. ஹாஸ்பிட்டலில் ஸ்வேதாவையும் மீனாவையும் பார்த்துட்டு சீதா பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுறாங்க. என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஸ்வேதா இல்லை இது மாதிரி கிளாஸுக்கு வந்திருந்தாங்க, திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சீதா பார்த்தீங்கன்னா ஒரு வீல் சேரில் பார்த்தீங்கன்னா அவங்கள உட்கார வச்சு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பார்த்தீங்கன்னா உடனே முத்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் என்னாச்சு மீனா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே நடந்ததை பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. சீதா பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது மாமா, சரியாயிடும், நார்மலான வயிறு வலியாக தான் இருக்கும், டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்து ரொம்பவே டென்ஷனாகவும் பதட்டமாகவும் இருக்காரு. மீனாக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே டென்ஷனாக இருப்பார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் வெளியே வராங்க. சீதா பார்த்தீங்கன்னா என்னாச்சு அக்காவுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போதைக்கு நான் பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன், பெயின் கில்லர் வந்து இன்ஜெக்ஷனில் போட்டிருக்கேன், கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு அந்த பெயின் வந்து கொஞ்சம் நார்மலாகும், டெஸ்ட்டெலாம் எடுக்க சொல்லியிருக்கேன், அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. முத்துவும் எவ்வளோ கேட்குறாங்க, இருங்க டெஸ்ட் ரிப்போர்ட் வரட்டும், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வராங்க. மீனா கிட்ட என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, பயப்படாதீங்க, இப்போ வலி இல்லை, எனக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்கன்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள ஸ்கேன் பண்ணணும், வயிறு ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் ஸ்கேன் ரூம் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டு போயிடுறாங்க. முத்து ரொம்பவே டென்ஷனாகவே இருப்பார். அப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பார்த்தீங்கன்னா மீனா முத்துவெல்லாம் கூப்பிடுவாங்க உள்ளே பேசுறதுக்காக. முத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட என்ன டாக்டர், நார்மலான சாதாரண வயிறு வலி தானே, வேறு எதுவும் பெரிய பிரச்சனைலாம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா கிட்ட, மீனா ரீசெண்டாக உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் இல்லை அடி ஏதாவது பட்டுச்சா, உங்களுக்கு வயிறு கீழே ஒரு தழும்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு, ஆமாம் டாக்டர், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு யூனியன் லீடருக்காக நின்னா, அதுக்காக ஆப்போசிட்டில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை வச்சு கத்தியால் குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த காயம் பார்த்தீங்கன்னா வெளியில் ஆறிருக்கு, ஆனால் உள்ள கர்ப்பப்பை வரைக்கும் அந்த காயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. உள்ள அந்த ஃபெலோட்டியன் டியூப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா இதனால எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நார்மலாகிடும்ல, சரியாயிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆப்ரேஷன் என்ன பண்ணால் கூட ஓகே மேம், சரியாயிடும்ல, இதனால என்ன ப்ராப்ளம் சொல்லி மீனா கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இல்லைல்ல மேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பிரச்சனை இருக்குது, நான் உங்ககிட்ட மூடி மறைக்க விரும்பலை, இதனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெலோட்டின் டியூப்பில் அடைப்பு ஏற்பட்டதுனால இவங்களுக்கு இயற்கையாக கர்ப்பம் தரிக்கிறது ரொம்பவே கஷ்டம், இவங்க குழந்தை பெற்றுக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான், டிஃபிகல்ட்டு தான், கரு உண்டாகிறது கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனாவும் முத்தும் அதை கேட்டோடனே ஷாக் ஆகிடுறாங்க. மீனா அங்கேயே பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்தீங்கன்னா சரி அழாதீங்க, எமோஷனல் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லையா மேம், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் சரி பண்ணுறேன், இதுக்கு ஏதாவது வழி இருக்கா, ஆப்ரேஷன் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. சீதாவும் கேட்குறாங்க, ஆப்ரேஷன் பண்ணாலாவது சரியாகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது ரொம்பவே டிஃபிகல்ட்டு தான்,
ஆப்ரேஷன் பண்ணாலே எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. சீனியர் டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவர் வந்து இந்த மாரி இதுக்கெல்லாம் ஆப்ரேஷன்லாம் நெறைய பண்ணியிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அவங்க நெக்ஸ்ட் வீக்ல வருவாங்க. அவங்க கிட்ட வேணா நான் உங்களுக்கு அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி தரேன். எதுக்கும் நீங்க அவங்க கிட்ட வந்து ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு பெயின் கில்லர் டேப்லெட்லாம் குடுத்துருக்கேன். இதெல்லாம் வாங்கி போடுங்க அப்படின்றாங்க. முத்துவும் ஓகே மேம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க வெளியில. வெளிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மீனா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. என்னால உங்களுக்கு குழந்தை பெத்து தர முடியாம போயிடுச்சுங்க. என்னால குழந்தை பெத்து தர முடியுமா முடியலையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. சீதாவும் ஸ்வேதாவும் பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கெல்லாம் நெறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. அதுக்காகலாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. முத்துவும் பார்த்தீங்கன்னா, உனக்கும் எனக்கும் கண்டிப்பா குழந்தை பொறக்கும் மீனா. நீ அழுவாத எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மீனாவ கூட்டு போங்கன்னு சொல்லி சீதா கிட்ட சொல்லிட்டு அவர் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வரேன்னு போறாரு. மீனா, சீதா, ஸ்வேதாலாம் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, விஜயா ஆட்டோல கிராஸ் பண்ணுவாங்க. இவங்கள பார்த்துட்டு, "என்ன மீனா இங்க வந்து நின்னுட்டுருக்கா?" அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்ட்டு ஆட்டோலயே இருந்து ஒட்டு கேட்பாங்க. அந்த சமயம் ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, "நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. வேலையெல்லாம் பார்த்து செய்யுங்க. ரொம்ப வேலை செய்யாதுங்க. உங்க உடம்ப நல்லபடியா பார்த்துக்கோங்கன்ற" மாரி ஸ்வேதா சொல்றாங்க. விடுகதை: செய்ததை செய்யும் குரங்கும் அல்ல, சிங்காரிக்க உதவும் சீப்பும் அல்ல. அது என்ன? ஸ்வேதா சொன்னதை கேட்டு விஜயாவுக்கு டவுட் வந்துடும். என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? இது என்ன ஹாஸ்பிட்டல்? எதுக்காக இங்கே வந்திருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அங்கே குழந்தை நல மருத்துவமனைன்னு எழுதியிருக்கோம். இதை பார்த்துட்டு கொஞ்சம் விஜயா பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாங்க. ஸ்வேதா போனதுக்கப்புறம் விஜயா ஓடி வந்து சீதாவை கூப்பிட்டு, சீதா பார்த்தீங்கன்னா டாக்டர் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் பார்க்க தான் வந்திருப்பாங்க. என்ன விஷயமா வந்தாங்கன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, ஸ்டொமக் பெயினுன்றதுனால வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வயிறு வலியா? காலையில் கூட நல்லா தானே இருந்தா, என்ன மறைக்கிற என்கிட்ட? உங்க அக்கா எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உண்மையாகவே அக்காவுக்கு வயிறு வலின்னு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறாங்க. இல்லை நீ எதோ என்கிட்ட மறைக்கிற, உங்க அக்கா மாசமாக தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் இருந்தால் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னா, உண்மையாகவே அவங்களுக்கு வயிறு வலின்னு தான் வந்தாங்க அப்படின்னு சீதா எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டுறாங்க. அவள் மாசமாக தான் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். நான் அவகிட்டயே போய் கேட்டுக்கிறேன். வீட்டுக்கு வந்தவொடனே நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. உடனே சீதா பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போய் இவங்க என்ன பண்ண போகிறாங்களோ, அவங்களே கஷ்டத்தில் போயிருக்காங்க, இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன முழிக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சீதா பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜை காமிக்கிறாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா அவரோட ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் டென்ஷனாக நடந்துக்கிட்டே இருப்பார். உடனே அங்கே வேலை செய்கிற ஜீவாவும் சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா சக்திவேல் சார் கிட்ட பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடுறாரு. சார், நீங்கள் எனக்கு கல்யாணம் ஆனவொடனே பணம் என் கைக்கு வரும்னு சொன்னீங்க. கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, என் கைக்கு பணமும் வரல ஒன்றுமும் வரல. இப்போ என்ன தான் சார் நடக்குது என் லைஃப்பில்? எனக்கு இதெல்லாம் நினச்சா ரொம்பவே டென்ஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா, பப்பரப்பா மனோஜ், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. உங்கள் கைக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே சார், நான் வந்தால் தானே சார் நான் ரோகிணிக்கு காசு கொடுத்துட்டு நான் டைவர்ஸ் கொடுக்க முடியும். அதுவும் கிடைக்காம நான் கல்யாணத்தை வர பண்ணிவிட்டு எனக்கு அதெல்லாம் யோசிச்சு ரொம்பவே டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் கம்முன்னு இருங்க, உங்கள் கைக்கு தானாக பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கனகாவோட அம்மா வராங்க. அதை பார்த்துட்டு சந்தோஷ் பார்த்தீங்கன்னா, மனோஜ் உங்கள் மாமியார் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கனகாவோட அம்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை அவங்க எதுக்கு இப்போ இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தோன்னே அவர் ஏஞ்சி வராரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா, என்ன மாப்பிள்ளை நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ராத்திரியில் தான் உங்களால் வீட்டுக்கு வர முடியல, ஆனால் பகலில் வரேன்னு தானே சொன்னீங்க. ஆனால் நீங்கள் வீட்டு பக்கமே வர மாட்டீங்க. நீங்கள் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான்லாம் எதுவும் நினைக்கல, ஆனால் உங்களுக்கு தான் என் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே அவங்க பார்த்தீங்கன்னா, ஏன் மாப்பிள்ளை இப்படி சொல்கிறீங்க? அப்படிலாம் இல்லை, நான் ஏன் உங்களை நம்பாமல் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பி இருந்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச அப்போவே பணம் தரேன்னு சொன்னீங்க, நீங்கள் கொடுத்துருப்பீங்கள்ல. உங்களுக்கு என் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லாதனால தானே நீங்கள் பணம் கொடுக்காம இது மாதிரி பண்ணுறீங்க. நீங்கள் பணத்தை கொடுத்தா தான் நான் அதோட என்னோடய முதல் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து நான் டைவர்ஸ் வாங்க முடியும். அதுக்கப்புறம் தான் என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியும். நான் டைவர்ஸ் வாங்காமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அதெல்லாம் யோசிச்சு எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி மனு சொல்கிறாரு. உடனே ஜீவாமே சொல்கிறாங்க, இந்த கல்யாணமே இல்லீகலு. இப்போ அவர் டைவர்ஸ் வாங்காமல் கல்யாணம் நடந்த விஷயம் தெரிஞ்சால் அந்த கோர்ட்டில் இந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. சக்திவேலுமே, ஆமாம் மேம், இப்போ டைவர்ஸ் வாங்கணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். முதல் கல்யாணத்துலேருந்து அவர் டைவர்ஸ் வாங்கி அதுலேருந்து வெளியே வந்தால் தானே அவரால் இன்னொரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்களும் யோசிக்கிறாங்க, பணம் கொடுக்காம இவரை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாது போல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, ஐயோ மாப்பிள்ளை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை நம்பாமல் நான் எங்கே போக போகிறேன்? ஆடிட்டர் ஊருக்கு போயிருந்தாரு, நான் தான் சொன்னேன்.
பண்ணலை, இப்போ தான் வந்திருக்காரு, அவர்கிட்ட நான் பேசிட்டேன், பணத்தை கொடுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு, நாளைக்கு வந்து பணத்தை வாங்கிக்கோங்க, இதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை அப்படியே மாற்றி போட்டுருவாங்க. ஆனால் அவங்க வந்து பணத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்காக வந்திருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு வராமல் இருக்கீங்கன்ற விஷயத்த கேட்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனால் மனோஜ் அந்த பணத்தை கொடுக்காதனால தான் வரமாட்டாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பணத்தை கொடுக்க ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மனோஜ்க்கு சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா சக்திவேல் சாரை கட்டி பிடிச்சி, சார் நீங்கள்லாம் எங்கேயோ இருக்க வேண்டியது சார், எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சந்தோஷ் இல்லாமல் கேட்குறாங்க. ஆமாம் சார், நீங்கள் சொன்னது எல்லாம் உடனே நடக்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் சொல்லலை, கட்டங்கள் சொல்லுது, நியூமராலஜி சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜீவாவும் சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, பாஸ் உங்களுக்கு மட்டும் கேஷ் கிடச்சிச்சின்னா எங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் கொஞ்சம் இன்சென்டிவும் போட்டு விடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல காசு வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விடுகதையின் விடை கண்ணாடி.